வெல்கம் பேக் டு பவுன் விலாக்ஸ். நான் பவுன் குமார். இந்த வீடியோவில் பிஎம் கிஷான் சம்மன் நிதி பற்றிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பிஎம் கிஷான் சம்மன் நிதி வெப்சைட்டில் போயிடுறேன். அதில் போனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அது பிஎம் கிஷான் சம்மன் நிதியோட 17வது தவணையை நேற்று அதாவது 18/6/2024 மாலை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 9,26,00,000 விவசாயிகளுக்கு டைரெக்டாக அவங்க வங்கி கணக்கில் செலுத்திட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அமௌண்ட்டு எல்லாருக்குமே வந்துட்டுருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வராதவங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரலன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் சிட்டா இருக்கணும். சிட்டா கூட்டில் இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருந்தாலும் சரி. ஆனால் எத்தனை சென்டுன்றது கரெக்டாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அக்ரி ஆஃபீஸில் கரெக்டாக விசாரிச்சவங்களை அதை சொல்கிறேன் எத்தனை சென்ட் வேணுன்றது. ஆனால் விவசாய நிலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சிட்டா இருந்து நீங்கள் பணம் வாங்கி இடையில் உங்களுக்கு கட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 3 பிரச்சனை தான். ஒன்று இகேஒய்சி பண்ணாமல் இருந்திருந்தால் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சீடிங் நோன் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எந்த உங்களுடைய வங்கி கணக்கிலும் லிங்க் ஆகாமல் வந்தால் தான் உங்களுக்கு இந்த பணம் வராமல் நிற்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இகேஒய்சின்றது நீங்கள் இகேஒய்சி கொடுத்து செல்ஃபில் போய்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா சிஎஸ்சியில் போய்ட்டும் நீங்கள் இகேஒய்சி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் நம்பர் நோ, லேண்ட் சீடிங் நோன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா இல்லையான்றது. அது அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் சிட்டா இருந்தால் சிட்டா எடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் புக் எடுத்துங்க, ஆதார் கார்டு எடுத்துங்க. இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆகிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. அது அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாவே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சிடும். அது எப்படி நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட், ஆதார் கார்டு, பேங்க் புக், இது சிட்டா இந்த 4 எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த அக்ரி ஆஃபீஸோ அந்த அக்ரி ஆஃபீஸில் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி விசாரிச்சு பாருங்கள். அவங்க என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக சொல்லுவாங்க. அதுபடி நீங்கள் திரும்ப விஏஓ கிட்ட லெட்டர் கேட்டால், மனைக்காட்டு லெட்டர் கேட்டால் அந்த லெட்டரையும் வாங்கி போய் எல்லாமே பின் பண்ணி கொடுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கொடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா ஏற்கனவே 16வது தவணை வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விவசாய நண்பர்களுக்கு ஒரு நண்பருக்கு 10 தவணை ஒரே டைம் வந்துருந்துச்சு. 10 × 2000 20,000 ஒரே டைம் வந்துச்சு. இன்னொரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 தவணை வந்துருந்துச்சு. இன்னொரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 தவணை வந்துச்சு. ஆனால் 16வது தவணை வரப்போ என்னால் வீடியோ சரியாக போட முடியல. எந்த மைக் ஒர்க் ஆகலை, சிஸ்டமும் சரியாக இல்லை. ஸோ அதனால் எல்லாம் வீடியோ போட முடியல. இப்போ தான் நான் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கேன். மைக்கெலாம் புதுசாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ நான் வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் லிங்க் ஆகலனாலும் இந்த பணம் வராது. இது 3 பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு சிட்டா, ஆதார் கார்டு, பேங்க் புக் எடுத்துகிட்டு போயிட்டு அக்ரி ஆஃபீஸில் கொடுத்து என்னன்னு செக் பண்ணிட்டு அவங்க சொல்கிறபடி செய்யுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கொடுங்க. கண்டிப்பாக அரசாங்கம் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கிறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றணும். அவர் போட்ட கையெழுத்து பிஎம் கிஷான் சம்மன் நிதி, அதாவது ஏழை எளிய விவசாய பெருமக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடிய அந்த 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2,000 வீதம் வருடத்துக்கு 6,000 வழங்கும் திட்டத்தில் தான் சைன் பண்ணார், கையெழுத்திட்டார். ஸோ எந்த அரசாங்கமும், அது மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும், விவசாயி கண்டிப்பாக தோள் கொடுத்து உதவுறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் சலுகைனா அந்த மானியனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் பார்க்கணும். ஒரு முறைக்கு 2 முறை எல்லா பேப்பர்ஸும் கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கத்தை குறை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அரசாங்கம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நம்ம தான் முயற்சி எடுத்து அந்த பணத்தை வாங்கணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கினா தொடர்ந்து உங்களுக்கு அமௌண்ட் வரும். கிட்டத்தட்ட பாருங்கள், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இந்தியா ஃபுல்லாக 9,26,00,000 விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 ரூபாய் அந்த பிஎம் கிஷான் சம்மன் நிதி அந்த மானியத்தை, அந்த உதவித்தொகையை வாங்கிட்டாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதியான விவசாயம் இருந்து உங்கள் பேரில் சிட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்கனவே நான் 10 தவணை தான் வாங்கியிருக்கேன், எனக்கு 7 தவணை வரல, இல்லை 5 தவணை தான் வாங்கினா 10 தவணை வரல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஓகே ஆச்சுன்னா அது 6 மாதம் ஆகலாம், ஒரு வருடம் ஆகலாம், 8 மாதம் கூட ஆகலாம். ஆச்சுன்னா உங்களுக்கு பெண்டிங் உள்ள தவணை எல்லாமே வந்துடும். ஏற்கனவே 16வது தவணை வரப்போ, ஏற்கனவே 16வது தவணை வரப்போ சில விவசாயிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு அது போல் தான் வந்திருக்கு. 10 தவணை, 6 தவணை, 3 தவணை ஒரே டைமில் வந்திருக்கு. சம்மந்தப்பட்ட விவசாயி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிஎம் கிஷான் சம்மன் நிதியை பற்றிய முழு வீடியோ ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக வீடியோ போட போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது பதிவு பண்ணணும்னா எவ்வளோ இடம் இருக்கணும், அது என்ன எலிஜிபிள் இருக்கணும், எப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எப்போ பட்டா மாற்றிருக்கணும், அசலெல்லாம் கேதர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் முழுமையாக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 17 தவணை பணம் வாங்கிட்டாங்க.
அவங்களும் வந்து இகேஒய்சி பண்ணுமான ஒரு டவுட் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய்ட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப ஏற்கனவே இகேஒய்சி பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இகேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னு வருது. அது வந்து வெப்சைட் மெயின்டெனன்ஸ் பிரச்சனையா இல்லை வந்து திரும்ப இகேஒய்சி பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒருவேளை இகேஒய்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போடும். வழக்கம் போல் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிஎம் கிஷான் சம்மநிதியில் வந்து என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு பார்க்கணுனாலும் அந்த நோ யுவர் ஸ்டேட்டஸ் தான் போய் பார்க்கணும். இப்போ ஒர்க் ஆகல இருந்தாலும் போட்டு பார்த்தலாம். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, பிஎம் கிஷான் சம்மநிதி வெப்சைட்டில் போயிட்டு நோ யுவர் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஎன் நம்பர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஃபார்மர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் இதில் போட்டு கேப்சா போட்டு கெட் ஓடிபி கொடுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியல, இங்கே இருக்குது பாருங்கள், நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மர் ஐடி நம்பர் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் டிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் போட்டுட்டு கேப்சா கோடு போட்டுட்டு கெட் ஓடிபி கொடுத்தா உங்களுடைய அந்த ஐடிக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை எடுத்து போட்டுக்கலாம். இல்லைனா ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஒருவேளை மொபைல் நம்பர் தப்பாக ஆதார் நம்பர் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கரெக்டாக போடுங்க. கேப்சா கோடு போட்டுட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வெப்சைட் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி போட்டோன்னே கீழே அந்த ஃபார்மர் ஐடி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இது என்னுடைய ஆதார் நம்பர் தான். ஏற்கனவே நான் வந்து பிஎம் கிஷான் சம்மநிதியில் நேற்றோட கிட்டத்தட்ட 17 தவணை வாங்கிட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், யூ ஹேவ் நாட் கம்ப்ளீட்டட் இகேஒய்சி, ப்ளீஸ் கம்ப்ளீட் த இகேஒய்சி ப்ராசஸ் வருது. இது என்னன்னா வெப்சைட் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமா இல்லை வந்து திரும்ப வந்து எல்லா வெப்சைட் இகேஒய்சி பண்ண சொல்கிறாங்களான்னு தெரியல. ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது போல் தான் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஒர்க் ஆனாலும் வீடியோ போடுறேன், இல்லை இகேஒய்சி பண்ணாலும் வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் தொடர்ந்து ஆதரவு தாங்க. வணக்கம், நன்றி. பவுண்ட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.